அலைக்கும். அச்சு என்பதுன்னா அந்த சலாம். எந்த சலாம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து சலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்ச சேருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது உண்டாவதாக. வ அலைக்கும் ஸலாம், அதே அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது உண்டாவதாக. நம்ம மீத கோலாம் பிடிக்குவேன், நம்ம மேல ஒரு விரோதி கூட இந்த வார்த்தை மீனிங் தெரிஞ்சுன்னா கட்டி பிடிச்சுவான். இந்த வாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்கலங்க, நமக்கு தான் கிடைச்சிருக்குது. அப்ப இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது இதுக்கு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வச்சுதான் இந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாகுது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னாக்கா, நான் வந்து உயிரோடு இருக்கும்போது இந்த ரஹமத்து, நான் இறக்கும் போது இந்த ரஹமத்து, இந்த சலாம், நான் மீண்டும் எழுப்பும் போது அந்த ரஹமத்து அல்லாஹ் எனக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறான். இது யார் சொல்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எம்மா எப்படி சொல்றாங்க? உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் உயிரோடு வரும்போது, அப்போ மூத்தாகும் போதும் நான் உயிரோடு இருக்கும் போது மீண்டும் நான் எழுப்பப்படும் போதும் எனக்கு அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அதாவது அஸ்ஸலாமு, அந்த சலாம், அல்லாஹ்வுடைய அந்த சலாம் என் மீது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே வார்த்தை தான் நமக்கும் உண்டாவதாக. நம்முடைய வாழ்வை, நம்முடைய இப்ப இருக்கிறது, நம்முடைய மரணம், இதற்கு பிறகு நம்ம கிடைக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கும். அந்த ரஹமத்து தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. அதுதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், 39வது அத்தியாயத்துல சொல்லும் போது 53வது வசனம், அதுல சொல்ல தக்னது மின் ரஹமத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய கருணையின் மீது என்ன அடியானே நம்பிக்கை இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவாத வார்த்தை. இந்த உத்தரவாதம் என்பதை நம்ம மனசுல பதிய வைக்கணும். இந்த உத்தரவாதம்ன்றது வந்து அல்லாஹ் கொடுக்கிற ஒரு உத்தரவாதம், பாக்கி யாரும் கொடுக்கிற உத்தரவாதம் இல்ல. நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற உத்தரவாதம் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து உண்டாவதாக. அதுல எனக்கு சந்தேகம் வந்து அல்லாஹ் சொல்ற ரஹமத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டான். அப்படி ரஹமத்தை கடமையாக்கி கொண்டான், அல்லாஹ்வுடைய வார்த்தை மீற மாட்டான். கொடுத்த வார்த்தைத்தான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா சொல்றதுன்னா, நான் உயிரோடு இருக்கும் காலையும், நான் எழுந்த காலத்திலும், நான் மௌத்தான பிறகும், நான் மீண்டும் எழுப்பப்படும் போது அந்த அல்லாஹ் கொடுத்த உத்தரவாத சலாம் வந்து என் மீது உண்டாவதாக. இது அப்படியே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது இது நமக்கும் உண்டாவதாக. நாம எல்லாம் பாவம் பண்ண ஆள் தான், பாவம் பண்ணாத யாரும் இல்லை, உத்தமம் இல்லை. உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளாதீர்கள், பெருமக்கள் சொல்லிக் கொள்ளாதீங்க. அப்ப எல்லாரும் பாவம் பண்ணக்கூடியவங்க. இந்த பாவத்துக்கு பறையாற்றிட்டோம்னா அல்லாஹ் கொடுத்த இந்த வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலியமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா வந்து இப்ப நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. எப்படி கிடைக்குன்னா, இப்ப இந்த பாங்க சொன்னாங்க பாருங்க, தொழுகை வரும். இந்த தொழுகை முடிஞ்சாலும் உட்கார பாருங்க, உட்கார்ந்தாங்கன்னா என் பக்கத்துல என் விரோதி உட்காந்துருப்பான், இந்த பக்கத்துல ஏன் வேண்டாம் உட்காந்துருப்பான், இல்ல நண்பன் கூட உட்காந்துருப்பான். அவனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை உண்மையில் உண்டாவதாக. அவருக்கெல்லாம் நாம துவா பண்றோம். அவனுக்கு எனக்கு 2 வருஷம் பகை, அந்த பகமக்காக என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. என்ன வந்து அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், உன் மீது அல்லாஹ்வுடைய கருணை உண்டாவதாக. அதே மாதிரி நாம சொல்றோம், அல்லாஹ்வுடைய கருணை உண்டாவதாக. இது மட்டும் இல்லாம ஜனாசா தொழுகை பாருங்க, அந்த ஆள் யாரோ தெரியாது, மூத்தா போன மைத்து, ஆண் மைத்து, பெண் மைத்து தெரியாது. இங்க இருக்கிறவன் பாவம் செஞ்சவனா இருப்பான், அந்த மைத்தும் பாவம் செஞ்சதா இருக்கும். அதுக்கு வந்து அல்லாஹ் சொன்னா துவா எழுதுறான்.
யார நம்மளை பார்த்து சொன்னா நீ துவா கேளு. அப்படி துவா கேட்டோம்னா 4வது தக்பீர்ல என்ன சொன்னோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்து நம் அனைவர் மீது உண்டாவதாக. அப்ப ஆரம்ப ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய முடிவு வரைக்கும் போய் திருப்பி மறுமை நாளைக்கு இந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்குதுன்னா அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவான வார்த்தை சலாம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் சாந்தியும் சமாதானம் என்பது இல்லை. இதை பேசினா 1 மணி நேரம் ஆகும். ஆனா அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு என்னுடைய அடியார்களே நான் தற்பொழுதும் என் ரஹமத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அப்ப யாரு நம்பிக்கை இழந்து விடுவார்கள்னா யாரெல்லாம் அந்த கலிமாவுக்கு சொந்தம் இல்லாமலோ அவர்கள் தான் நம்பிக்கை இழப்பாங்க. அப்ப நம்ம நம்பிக்கை இழக்க கூடாதுன்னு அல்லாஹ் நமக்கு ஒரு உத்தரவாதம் கூறுவான். அந்த உத்தரவாதத்தை மனமும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் சலாம் சொல்லக்கூடிய மக்களால் நம்ம அனைவரும் ஆக்கி வைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான். கூறி நிகழ்ச்சியை வாயிலாக அஸ்ஸலாமு அலைக்கும்.